ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை, பகவத்கீதை எளிதாக கற்றுக்கொண்டு எளிமையாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. சில பிரபுபாவுடைய பகவத்கீதை உண்மையுருவில் இந்த சத்சங்கத்துல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு பகவத்கீதையினுடைய 2ஆம் அத்தியாயம் 18வது ஸ்லோகம் நம்ம படிக்கலாம். அந்தவத்தை மே தீகா நித்யயோக்தா ஷரீரிணஹ அநாசீன பிரமேயஸ்ய தஸ்மாத்யுத்யஸ்வ பாரதா. Translation purpose one best Bangladesh AC Bhaktivedanta Swami Srila Prabhupada Jai Srila Prabhupada ki Jai. The material body of the indestructible, immeasurable and eternal living entity is sure to come to an end. Therefore, fight, O descendant of the Bharata. இங்க பகவான் என்ன சொல்ற, இந்த பௌதிக சரீரம் அழியக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது, நித்தியம் இல்லாதது. ஆனால் சரீரத்தில் ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. அதனால நீ உடலுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எழுந்து போரிடுவாயாக அப்படின்னு சொல்ற. இப்ப அர்ஜுனனுக்கு என்ன பிரச்சனை? அர்ஜுனன் நினைச்சிட்டு இருக்கா, நான் இவங்களோட சண்டை போட மாட்டேன், எல்லாம் என்னுடைய சொந்தக்காரரா இருக்காங்க, என்னுடைய தாத்தா பாட்டனார் பீஷ்மர், அப்புறம் ஆச்சாரியர் குரு துரோணர், அதுக்கப்புறம் மாமன்மார்கள், மைத்துனர்கள், சகோதரர்கள் எல்லாரும் இருக்காங்க, இவங்களோட எப்படி நான் சண்டை போடுவேன்னு. ஆனா இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்ற, நீ உடலை பார்த்துட்டு இருக்க, ஆத்மாவை மறந்து போயிட்டேன்னு. அதான் அறியாம. இந்த உடலை நினைச்சிட்டு இருக்க, இந்த உடல் ஒரு நாள் அழியக்கூடியது, நித்தியம் இல்லாதது. இந்த உடல் நம்ம எடுத்துட்டு இருக்கிற உடல் இருக்கு இல்லையா, இது பௌதிகமானது, அழியக்கூடியது, நித்தியம் இல்லாதது. ஆனா அந்த உடல்ல இருக்கிற ஆத்மா அழிவற்றது, நித்தியமானது, ஆன்மீகமானது. இதுதான் ஞானம். அறிவுன்னு சொன்னா, ஞானம் சொன்னா உடல்னா என்ன, ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உடலையும் ஆத்மாவையும் தெரிஞ்சுக்கலன்னா அது அறியாமைதான். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கல்வி படிச்சாலும், எவ்வளோ பௌதிகமான கல்வியில உயர்ந்திருந்தாலும், உடலுக்கும் ஆன்மாவுக்குள்ள பேதத்தை ஒருவர் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் அறியாமையில தான் இருக்கார். அவருடைய கல்வி முழுமையடையவில்லை. அவர் வெறும் பௌதிக கல்விதான் கத்திருக்கார் அப்படிங்கறத இங்க முக்கியமான பாயிண்ட். அதனால நம்ம நேற்றைய வகுப்பு கூட பார்த்தோம், இந்த உடல்ல ஆத்மா எப்படி செயல் பண்ணிட்டு இருக்கு. ஆத்மாவுடைய அளவு கண்ணுக்கு புலப்படாது, அது உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது. ஆன்மா இந்த உடல்ல உணர்வு முழுவதுமா, கான்சியஸ்னஸ் மூலமா, ஆத்மா உணர்வு மூலமா இந்த உடல் முழுவதும் பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆத்மா உணர்வு மூலமா இந்த உடல் முழுவதும் பரவி இருக்கு. இதுதான் நாலேஜ், இதுதான் உண்மையான நாலேஜ். இந்த அறிவு ரகசியமானதும் கூட. குக்யம், குக்யம்னா ரகசியமானது. பகவத்கீதையில 3 விதமான ரகசியம் சொல்லியிருக்கு. குக்யம், குக்யதரம் அண்ட் குக்யதமம். ஆன்மாவை பற்றி அறிவது ரகசியமானது, பரமாத்மாவை பற்றி அறிவது மிகவும் ரகசியமானது, பக்தி தொண்டை பற்றி அறிவது மிகவும் மிகவும் ரகசியமானது. அதனால இந்த ரகசியம் எப்ப தெரியும்? ரகசியம் ரகசியம் சொன்னா, ரகசியம் சொன்னா எப்படி தெரியும்? அது எப்படி வெளிப்படும்? இப்ப பகவத்கீதை திறந்த புத்தகமா தான் இருக்கு. பகவத்கீதை திறந்த புத்தகமா தான் இருக்கு. பகவத்கீதையில ஆத்மாவை பற்றி சொல்லியிருக்கு, பரமாத்மாவை பற்றி சொல்லியிருக்கு, பக்தி தொண்டை பற்றி சொல்லியிருக்கு. ஆனா ரகசியம் சொல்றோம். இது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்போ அதுக்கு பதில் பகவானே சொல்றாரு பகவத்கீதையில 4ஆம் அத்தியாயத்துல முதல் 3 ஸ்லோகம். 4ஆம் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுக்காக பிரவி.
அர்ஜுனா, இந்த பகவத்கீதையை வந்து பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி நான் சூரிய தேவனுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பகவத்கீதைங்கிற இந்த யோக முறைய பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி பகவான் சூரிய தேவனுக்கு சொல்லியிருக்கார். அவரது பையன் வைவஸ்வத மனுவுக்கு சொல்லியிருக்கார். அதான் இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவா நகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக. அந்த மாதிரி பரம்பரை மூலமா இருந்தது. பரம்பரையா அந்த ரகசியம் வந்து இருந்திருக்கு. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷி, பெரிய ராஜரிஷிகள், பெரிய பெரிய ராஜரிஷிகள்லாம் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அம்சுமான், திலீபன், பாகீரதன், இந்த ரகுவம்சத்துல யாரெல்லாம் வந்திருக்காங்களோ, அந்த ஸ்வாகு மகாராஜா ரகுவம்சத்துல தோன்றியவர். அந்த ஸ்வாகு மகாராஜாவோட வம்சத்துல யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாம் இந்த யோக முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ராஜ ரிஷிகள் அவங்க. ராஜான்னு சொன்னா இந்த உலகத்தை நிர்வாகம் பண்றவர், ரிஷின்னு சொன்னா உலக பற்றுதல் இல்லாதவர். இப்ப ராஜ ரிஷின்னு சொன்னா ராஜாவா இருக்காரு, ஆனா உலக விஷயத்துல பற்றுதல் இல்லாம இருக்காரு, அவர்தான் ராஜ ரிஷி. இந்த மாதிரி ராஜ ரிஷிகளால் பின்பற்றப்பட்டு காலப்போக்கில் அப்படியே மறைந்து போயிடுச்சு. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுகு சகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. எதிரிகளை தவிக்க செய்யும் அர்ஜுனா, இந்த யோக முறை காலப்போக்குல மறைஞ்சது மாறி இருக்கு. அப்ப அதை திரும்ப ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணல, திரும்ப ஸ்தாபனம் செய்யணுமே. அதுக்குதான் கிருஷ்ணர் வந்திருக்கார். இப்ப யாரு இதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றார்? சயேவாயம் யாதேக்த யோக புரோக்த புராதனா. இந்த பகவத்கீதை ரொம்ப பழமையானது, இது ரொம்ப ரகசியமானது. சயேவாயம் யாதேக்த யோக புரோக்த புராதனா பக்தோசிமே சகாசேதி ரகசியம் ஏதத்துவம். நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால இதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப ரகசியம் யாருக்கு வெளிப்படுத்தப்படுது? யாரு பகவானுடைய பக்தனா இருக்காரோ அந்த பக்தனுக்கு தான் வெளிப்படுத்தப்படும். இப்ப பகவத்கீதை எல்லாருக்கும் புரியாது, பகவத்கீதை வாங்கி படிச்சா எல்லாருக்கும் புரியாது. ஆனா பக்தரானா மட்டும்தான் பகவத்கீதை புரியும். பக்தர் ஆகணும். மெடிக்கல் காலேஜ் புக் வாங்கி படிச்சா எல்லாம் டாக்டர் ஆயிட முடியாது. மெடிக்கல் காலேஜ் புக் வாங்கி படிச்சா எல்லாம் டாக்டர் ஆக முடியாது. ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஸர்கிட்ட போகணும். ஒரு மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஸர்கிட்ட போய் அந்த டாக்டர் லேர்ன் பண்ணணும். தென் ஒன் டே வி ஆல் பிகம் டாக்டர். ஒரு நாள் நாமளும் டாக்டர் ஆயிடலாம். அப்ப யாராவது டாக்டர் ஆகணும்னா மெடிக்கல் காலேஜில் போய் டாக்டருக்குள்ளான இதை வந்து ஸ்டடி பண்ணணும். அப்பதான் டாக்டர் ஆகணும். மெடிக்கல் புக்கு வந்து எங்க வேணாலும் கிடைக்கும். பழைய மார்க்கெட்ல கூட டாக்டர் புக்கெல்லாம் மெடிக்கல் புக்கெல்லாம் கிடைக்கும். அதை வாங்கி படிச்சா நான் டாக்டர் ஆகிட முடியுமா? இல்லை ஏதாவது எனக்கு புரியுமா? ஒன்றும் புரியாது. அதே மாதிரிதான் பகவத்கீதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பக்தனாக வேண்டும். பக்தராக வேண்டுமானால் பக்தர்கள் சங்கத்துக்கு வரணும். பக்தர் சங்கத்துக்கு வராம பக்தராக முடியாது. இப்ப நான் பக்தன் ஆகணும்னு சொன்னா பக்தர் சங்கத்துக்கு வரணும். பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும். பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் எழுதிய புத்தகங்களை படிக்கணும். பிரபுபாவுடைய விளக்கத்தை படிக்கணும். கமெண்ட்ரி, ஆச்சாரியோடைய கமெண்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரபுபாவுடைய விளக்கம். அப்ப பகவத்கீதை எனக்கு புரியணும்னு சொன்னா, பகவத்கீதையில பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னு எனக்கு புரியணும்னு சொன்னா நான் பிரபுபாவுடைய விளக்கத்தை படிக்கணும். பக்தர்கள் சங்கத்துல வந்து படிக்கணும். அப்ப நான் பக்தராகும் போதுதான் இதெல்லாம் எனக்கு வெளிப்படும், தானா வெளிப்படுத்தப்படும். ஆச்சாரியவான் புருஷோ வேதகா. ஆன்மீகருடைய தாமரை பாதங்களை யார் சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு வேதத்தின் ரகசியம் எல்லாம் தானா வெளிப்படுத்தப்படும் சொல்லியிருக்கு. பகவத்கீதைனா என்ன, பாகவதம்னா என்ன, வேதங்கள் என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, எல்லாம் குருவோடைய கருணை இருந்தா தானா வெளிப்படுத்தப்படும். அதனால ஆன்மீகருடைய கருணை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்களாம் கூட இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, பகவத்கீதை படிக்கிற கதை. நம்ம நிறைய கிளாஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டு. பிரபுபார் வந்து இந்த கதையை ரொம்ப அழகா சொல்லுவார். பிரபுபா என்ன சொல்றாரு? ஒரு நாள் வந்து சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்திருந்தார். 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்திருந்தார். அப்ப இங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மகாபிரபு வந்திருந்தார். ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து சைத்தன்ய மகாபிரபு ரங்கநாதரை பார்த்து ஆனந்தத்துல நடனமாடி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அப்படி ஆனந்தத்துல சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனை பாடி நடனம் ஆடுறார். ரங்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வர. அப்போ ஒரு மண்டபத்துல ஒரு பிராமணர் உட்கார்ந்து அழுதுன்னு இருக்கார். மகாபிரபு கேட்கிறாரு, ஏன் இந்த பிராமணர் அழறாரு? ஏன் இந்த பிராமணர் அழறாரு? மகாபிரபு கேட்டாரு, ஓ பிராமணரே, நீங்க வந்து ஏன் பகவானுடைய சந்நிதியில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? அது பகவத்கீதை கையில வச்சு அழுதுட்டு, பகவத்கீதை புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காரு. ஏன் பகவானுடைய சந்நிதியில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு? அப்ப இந்த பிராமணர் வந்து சைத்தன்யமா அப்படி முகத்தை பாக்குறார். ஒரு இளம் சன்னியாசி, சூரியனை போல பிரகாசிக்கிறார், தாமரை போல கண்கள், தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறம், காவி உடை அணிஞ்சிருக்கார், அப்படி அழகா இருக்கார்.
பார்க்க அந்த சாதுவை பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்ப அவர் பாக்குறாரு, இவர் வந்து என்ன கேலி பண்றதுக்காக கேட்கல. என்ன நடந்தது சொன்னா, அந்த பிராமணர் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவர். அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அவருக்கு படிப்பறிவு கிடையாது, அவருக்கு நாலேஜ் இல்ல. ஆனா அவங்க குரு என்ன சொன்னாரு, ஒரு நாள் அந்த பிராமணர் கூப்பிட்டு அவங்க குரு சொன்னாரு, நீ பகவத்கீதை படிக்கணும்னு சொன்னார். அப்ப இவர் சொன்னார், குரு மகாராஜ் எனக்கு நான் படிக்க தெரியாது. உனக்கு படிக்க தெரியுமோ தெரியாதோ, என்னுடைய கட்டளை நீ பகவத்கீதை படிக்கணும். என்னடா அது, எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என் குரு வந்து என்ன பகவத்கீதை படின்னு சொல்றாரு. குருவோட கட்டளைன்னு வேற சொல்லிட்டு ஆர்டர். சரி என்ன பண்ணாரு, இவர் பகவத்கீதை புத்தகத்தை உட்காந்துட்டு வச்சு கையில வச்சுக்கிட்டு புத்தகத்தை படிக்க முயற்சி பண்றாரு. இப்ப அந்த வழியா போற வர பிராமணர்களை அவரை கேலி பண்றாங்க. பாருடா, இவருக்கே படிக்க தெரியாது, பகவத்கீதை படிக்கிறாராம். இவருக்கு என்ன தெரியும், ஆனா அவனா கூட தெரியாது, தாங்காச்சானா ஒண்ணும் தெரியாது, இவர் போய் உட்காந்து பகவத்கீதை படிக்கிறாராம் அப்படின்னு நிறைய பிராமணர்கள் அந்த வழியா போறவங்க வரவங்க எல்லாம் இந்த பிராமணர் கேலி பண்றாங்க. டேய் இதை பாடுறா, பகவத்கீதை படிக்கிறாராம் அப்படின்னு எல்லாரும் கேலி பண்ண. ஆனா இவர் வந்து எவ்வளவு பேர் கேலி பண்ணாலும் என் குரு சொல்லியிருக்காரு என்ன பகவத்கீதை படிக்க சொல்லி அவர் உட்காந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சைத்தன்ய மாப்பிள்ளை இப்ப அதே கேள்விதான் கேட்கிறாரு, நீங்க என்ன ஏன் அழறீங்க. ஆனா இப்ப இவரு பாக்குறாரு, சைத்தன்ய மாப்பிள்ளை கேலி பண்றதுக்காக கேட்கல, அவர் உண்மையாலுமே கேட்கிறாரு. அப்போ அந்த பிராமணர் சைத்தன்ய மாப்பிட்ட சொல்றாரு, மகாபிரபு எனக்கு படிப்பறிவு கிடையாது, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, எனக்கு ஆவண்ணா அக்கண்ணா ஆனா ஒண்ணும் தெரியாது. ஆனா என் குரு சொன்னாரு என்ன பகவத்கீதை படிங்கன்னு சொல்லி. இது எந்த பக்கத்திலிருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும், வார்த்தை எப்படி உச்சரிக்கணும், எழுத்து கூட்டி கூட எனக்கு படிக்க தெரியாது. ஆனா என் குரு சொன்னார், நான் கையில வச்சுட்டு இருக்கேன். அப்போ மகாபிரபு கேட்கிறார், சரிங்க உங்களுக்கு தான் படிக்க தெரியாது, அப்புறம் ஏன் அழறீங்க? படிக்க தெரியலன்னு சொல்லி அழறீங்களா? எதுக்கா அழறீங்க? உங்களுக்கு தான் பகவத்கீதை படிக்க தெரியாது, உங்களுக்கு ஆனா ஆவண்ணா தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது, அப்ப ஏன் அழறீங்க? ஒருவேளை படிக்க தெரியலன்னு சொல்லி அழறீங்களோ? அப்ப அந்த பிராமணர் சொன்னாரு, மகாபிரபு எனக்கு படிக்க தெரியாதுன்னு அழல. இந்த பாருங்க, இந்த பகவத்கீதை புத்தகத்தை திறந்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, கிருஷ்ண பகவான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். பகவான் கிருஷ்ணர் வந்து பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவரு போய் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்கிறாரு, அர்ஜுனுடைய ரதத்துல சாரதியா இருக்காரு, அர்ஜுனனுக்காக ரதம் ஓட்டுனாரு அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் என் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. என்னால அழாம இருக்க முடியல. கிருஷ்ணா வந்து பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் தன் பக்தனுக்காக தேரை ஓட்டினாரா? பாண்டவருக்காக தூது போயிருக்கார், பாண்டவருக்காக தேர் ஓட்டியிருக்கார், பாண்டவருக்காக நண்பனாக உறவினனாக எல்லாம் இருந்திருக்கார். இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அழுகையா வருது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. சார் இங்க நெட்டு கட் ஆயிடுச்சு, சார்ஜ் போயிடுச்சு. சார் இப்ப என்ன ஆயிடுச்சு, சைத்தன்ய மகாபிரபு அந்த பிராமணரை கட்டி தழுவிண்டார். பிராமணர் கட்டி தழுவிண்டு சொல்றாரு, உங்களுக்கு வந்து பகவத்கீதை படிச்சா என்ன ஒரு அனுபவம் கிடைக்குமோ அதை நீங்க அடைஞ்சிட்டீங்க. பகவத்கீதை நோக்கத்தை நீங்க அடைந்து விட்டீர்கள். பகவத்கீதை கற்றால் ஒருத்தர் பகவானுடைய பக்தன் ஆகணும், பகவான் மேல அன்பு வரணும். உங்க குருவோடைய கருணையால உங்களுக்கு பகவான் மேல அன்பு வந்துருச்சு, அதனால நீங்க கிருஷ்ணாவை நினைச்சு அழறீங்க அப்படின்னு சொல்லி மகாபிரபு அந்த பிராமணரை கட்டி தழுவிண்டார். பாருங்க, அந்த பிராமணருக்கு எழுத படிக்க தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது, ஆனா அவன்னா தெரியாது. ஆனா குருவோடைய வார்த்தையில் நம்பிக்கை இருந்தது, தினம் பகவத்கீதை கையில வச்சுட்டு இருந்தார். அதனால குருவோடைய கருணையால இங்க வந்து அந்த பிராமணருக்கு கிருஷ்ணர் மேல பிரேமம் கிடைச்சு, அன்பு கிடைச்சு. அதனால பகவத்கீதை படிப்பதற்கு ஆன்மீக அறிவோ சமஸ்கிருத ஞானமோ இல்ல வந்து பாஷையோ ஆங்கிலமோ எந்த மொழியும் தேவையில்லை. குருவோடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும், இறைவன் மேல அன்பு செய்யணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், ரொம்ப பணிவான பக்தி பண்ணணும்னு இருந்தா எல்லாமே குருவோடைய கருணையால வெளிக்காட்டப்படும். அப்படிங்கிறத இங்க நிதர்சனமான உண்மை. ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பகவத்கீதை.